லாஸ்ட் எபிசோடில் சிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட்னா அதே மாதிரி அசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஸ்டாக்கில் வந்து சிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகும். அது வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி ஸ்டாக்லேருந்து வெளியே வருது. அதே மாதிரி ஒரு அசிங்க்ரனஸ் மெத்தட் அது வந்து இன்கேஸ் ஸ்டாக்கில் ஆட் ஆச்சு அப்படின்னா அது வந்து வெப் ஏபிஐக்கு போகும், வெப் ஏபிஐலேருந்து கால் பேக் கியூக்கு போகும். ஸோ ஈவெண்ட் லூப் மூலிமா வந்து நான் ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ணேன் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளியராக வந்து லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான் இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராமிஸ்ன்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராமிஸ் எதுக்காக அப்படின்னா இந்த அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனை வந்து எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனில் வந்து உங்களோட ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி அவங்களோட டேட்டா பார்க்கணும்னு வச்சுப்போமே. அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும், ஒரு ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போகுமா. ஸோ சர்வருக்கு போயிட்டு அந்த சர்வர் என்ன பண்ணும், உங்களோட ஃப்ரெண்டோட டேட்டா வந்து ரெஸ்பான்ஸை கொடுக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று அந்த டேட்டா ரிசீவ் ஆகும், அப்படி இல்லைனா டேட்டா இல்லை அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனை வந்து எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் ப்ராமிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்றது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் யூஸ் பண்ணியிருப்பீங்களே. ஸோ கூகுள் வந்து மேப்ன்ற ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிச்சு. அதே மாதிரி வெதர்ன்ற ஒரு ஆப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து கூகுள் மேப் சேம் தான். அதே மாதிரி வெதர் ஆப்பும் சேம் தான் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏபிஐன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அந்த ஏபிஐ வந்து கால் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் என்னது, அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். இதை கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்காக ப்ராமிஸ் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ப்ராமிஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டேட் இருக்குது. ரிசால்வ், ரிஜெக்ட், பெண்டிங் ஓகேவா. ஸோ இதில் ரிசால்வ்ன்றது டேட்டா இன்கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிசால்வ் மெத்தடை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா டேட்டா இன்கேஸ் வரல அப்படின்னா எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ரிஜெக்ட்ன்ற அந்த ஸ்டேட் யூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டும் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தான் பெண்டிங் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இது எப்படி எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் பார்த்திங்க அப்படின்னா promise.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் அந்த சினாரியோ சொன்னேன் இல்லையா. இப்போது ஒரு ஃப்ரெண்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டாவை ரிசீவ் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அந்த சினாரியோ பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராமிஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராமிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூன்ற ஒரு கீவேர்டு கொடுத்து ஒரு ப்ராமிஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ப்ராமிஸ் என்ன சொல்லலாம், ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம் ஓகேவா, ஆப்ஜெக்ட் சொல்லலாம். ஸோ இதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் யூஸ் பண்ணுவேன் சரியா. கன்ஸ்ட்ரக்டர் சொல்லலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு மெத்தட்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ இது எப்படியும் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போதும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராமிஸை வந்து ஒரு வேரியபிளாக நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இங்கே நான் அந்த வேரியபிள் நேம் என்ன வச்சுக்கலாம்னா நியூ ப்ராமிஸ்னு வச்சுக்கிறேன் சரியா. ஸோ நியூ ப்ராமிஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராமிஸை நான் க்ரியேட் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ நாமளாக இந்த ப்ராமிஸ் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இல்லை கன்ஸ்ட்ரக்டர் இல்லை மெத்தட். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ அந்த கால் பேக் ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 பேராமீட்டர் ரிசீவ் பண்ணணும். இந்த ப்ராமிஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், அந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் எனக்கு அந்த டேட்டா வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்காக 2 பேராமீட்டர் ரிசீவ் பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னா ரிசால்வ், இன்னொன்று வந்து ரிஜெக்ட் ஓகேவா. ஸோ ஈவன் இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 பேராமீட்டர் இருக்கா, ஈவன் இந்த 2 பேராமீட்டரும் வந்து என்ன சொல்லுவாங்க, கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்க போது அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் இன்னும் 2 ஃபங்க்ஷனை வந்து ஆர்குமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணும். ஒன்று ரிசால்வ், இன்னொன்று ரிஜெக்ட் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டா ரிசீவ்டில் வந்து இப்போதைக்கு எனக்கு ட்ரூன்னு வேல்யூ வச்சுக்கிறேனே ஓகேவா. ஸோ டேட்டா எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறோடனே டேட்டா வந்து வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறேன், ட்ரூன்னு வைக்கிறேன் சரியா. ஸோ ட்ரூன்னு வந்த உடனே இன்கேஸ் டேட்டா ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு அப்படின்னா இந்த ரிசால்வ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா. இன்கேஸ் வந்து எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த ரிஜெக்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது எப்படி பண்ணலாம், ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இஃப் இதில் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா ரிசால்வ் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா. இன்கேஸ் வந்து டேட்டா ரிசீவ் ஆகலை, ஃப்ரெண்ட் வந்து ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறாங்க, அவரோட டேட்டா இல்லை அப்படின்னா ஒரு எரர் த்ரோ பண்ணணும் கரெக்டு தானே. ஸோ ஒரு எரர் காமிக்கணும், டேட்டா இல்லைன்னு சொல்லி எரர் காமிக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்கில் ரிஜெக்டை நான் கால் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ அப்போ ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜை நான் அனுப்பணும் ஓகேவா. ஸோ இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் கால் தான். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேனே தவிர்த்து நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன், பட் இன்னும் டிக்ளேர் பண்ணல இல்லையா. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணுறேன் சரியா. இங்கே நான் என்ன பண்ணுறேன், ரிசால்வில்
டேட்டா ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இன்கேஸ் டேட்டா வரல அப்படின்னா டேட்டா நாட் ரிசீவ்ட், டேட்டா நாட் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எதுவுமே ரன் ஆகலை. ஏன்னா நார்மலாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேரியபிள் பாஸ் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நான் கால் பண்ணணும்ல. ஸோ கால் பண்ணால் தானே இதுக்குள்ளே இருக்கிறது எக்ஸிட் ஆகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நியூ ப்ராமிஸை நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராமிஸில் ரிசால்வ் ரிஜெக்ட்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் இருக்கா, 2 ஸ்டேட் இருக்குது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிசால்வை மேனேஜ் பண்ணுறதுக்கு தென்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்போ வந்து ரிசால்வ் ஆகுது, எப்போ எனக்கு சக்ஸஸ் ஸ்டேட் வருதோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த தென் பிளாக்கில் இருக்கிறது எக்ஸிட் ஆகும். ஸோ அதே மாதிரி எப்போ ரிஜெக்ட் ஸ்டேட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகுதோ அப்போ நான் என்ன பண்ணணும், கேட்ச் பிளாக்கை எக்ஸிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னா இந்த மாதிரி செயினிங் கால் யூஸ் பண்ணுறது தான், ப்ராமிஸ் செயினிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செயினிங் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மெயினாக கொண்டு வந்ததுக்கான ரீசனே என்ன சொன்னால் கால்பேக் ஹெல்லுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கால்பேக் ஹெல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராமிஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கால்பேக் ஃபங்க்ஷனில் சேம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? அப்போ தான் வந்து ப்ராமிஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஓகே தானே? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஸோ தென்னில் வந்து ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா தென் பிளாக் எக்ஸிட் ஆகும்னு சொன்னா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு சிம்பிளாக புரியறதுக்காக கன்சோல் டாட் லாக்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கன்சோல் டாட் லாக்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்கேஸ் ரிசால்வ் ஆச்சுன்னா டேட்டா வந்து ரிசீவ் ஆகுதா, ஸோ ரிசீவ் ஆச்சு அப்படின்னா ரிசால்வ்ன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சு அப்படின்னா இங்கே கால் பண்ணும்போது இந்த தென் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ தென் பிளாக்ல இந்த ரிசீவ் பண்ண பேராமீட்டர் இந்த ரிசீவ் பண்ண ஆர்குமெண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும், தென் பிளாக்கு போகும். அப்போ இந்த கன்சோல் டாட் லாகில் இந்த ஆர்குமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி கேட்ச் பிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் டாட் லாக். ஸோ கேட்ச் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்டில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணியிருக்கேனா, ஸோ அது எனக்கு இங்கே வந்து சென்ட் ஆகும் அப்படின்னா இந்த கேட்ச் பிளாக்கில் வந்து இங்கே வந்து சென்ட் ஆகும். அதில் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கன்சோல் டாட் லாக்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா ரிசீவ்டுன்னு வருதா. ஏன் அப்படின்னா ஸோ இதில் எனக்கு டேட்டா ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் கிடைக்குது. கரெக்டாக? ஸோ பூலியன்னா ட்ரூ. ஸோ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன், அது சக்ஸஸ் ரேட் தானே. ஸோ அப்போ சக்ஸஸ் ரேட் அப்படின்னா எனக்கு ரிசால்வ் வந்து கால் ஆகும். இன்கேஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஃபால்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன், எனக்கு டேட்டா ரிசீவ் ஆகலை. ஓகே, ப்ரொஃபைல் கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்டோட டேட்டா கிடைக்கல. ஸோ கிடைக்காதப்ப எனக்கு என்ன ஆகும், எரர் த்ரோ பண்ணுமா. ஸோ அதுக்கு ஃபால்ஸ், எரர்னா ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம், சக்ஸஸ்னால் ட்ரூன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ ஃபால்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வருமா, டேட்டா ரிசீவ்டில் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக்கில் போகாது. அடுத்து எங்கே தான் போகும், எல்ஸ் பிளாக்கா. ஸோ எல்ஸ் பிளாக்கில் என்ன பண்ணியிருக்கேன், அந்த எரரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ரிஜெக்ட்ன்ற அப்படியே ஒரு ஸ்டேட் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே போகும்போது டேட்டா நாட் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வாங்கியிருக்கேனா, ஸோ அதை என்ன பண்ணணும், கேட்ச் பிளாக்கு அனுப்பும். ஸோ நார்மலாக ரிசால்வை மேனேஜ் பண்ணுறதுக்கு தென் பிளாக், ரிஜெக்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு கேட்ச் பிளாக். ஓகே, இது மட்டும் நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா டேட்டா நாட் ரிசீவ்டுன்னு வரும். சரியா? ஸோ இங்கே நான் வந்து டேரெக்டாக கன்சோல் டாட் லாக்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இப்படி கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணலாம், ஈவன் இந்த 2 பிளாக்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த தென் பிளாக்கும் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணணும். சரியா? ஸோ அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிசால்வ் மூலிமா வர்ற டேட்டாவை வந்து தென் பிளாக்கில் அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் மூலிமா வந்து நான் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், தென் பிளாக்கில் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன், கேஷ் பிளாக்லேயும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன். கால்பேக் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே ரிசால்வில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் ரிசீவ் ஆகுதா. ஸோ இங்கே ரிசீவ் ஆகிற ஆர்குமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பேராமீட்டரில் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெசேஜ் அப்படின்னு நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மெசேஜ். ஸோ அந்த மெசேஜை நான் என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் லாக் செப்பரேட்டாக கொடுத்துட்டு சக்ஸஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சக்ஸஸ்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த மெசேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன், மெசேஜ். ஸோ அதே மாதிரி கேட்ச் பிளாக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிசீவ் ஆகிற ஆர்குமெண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த கேட்ச் பிளாக்கில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு பேராமீட்டரில் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எரர். ஸோ இந்த பேராமீட்டர் வந்து இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணணும். சரியா? அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பிளாக்கில் கன்சோல் டாட் லாகில் என்ன பண்ணுறேன், ஃபெயிலியர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபெயிலியர் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் அந்த எரரை நான் வாங்கிக்கிறேன்.
ஓகேவா. ஸோ இப்போ ரன் பண்ணாலுமே ஸ்டில் எனக்கு அதே தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபெயிலியர் டேட்டா நாட் ரிசீவ்டு. ஓகேவா. இன்கேஸ் வந்து எனக்கு டேட்டா ப்ராப்பராக ரிசீவ் ஆச்சு அப்படின்னா ரன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், சக்ஸஸ் டேட்டா ரிசீவ்டுன்னு வருதா, கரெக்டு தானே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியாச்சு, சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் வந்து ப்ராப்பராக வந்து என்ன பண்ணியாச்சு, மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நான் 3 ஸ்டேட் சொன்னேன்னா, பெண்டிங் சொன்னேன், அதே மாதிரி ரிசால்வ் ரிஜெக்ட்னு சொன்னேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரிசால்வ் ரிஜெக்ட், ரிசால்வ் வந்து தென்னில் நான் மேனேஜ் பண்ணியாச்சு, அதே மாதிரி ரிஜெக்டை வந்து கேஷ் பிளாக்கில் மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பெண்டிங் ஸ்டேட்டுன்றது எப்போது மெயினாக வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னா, ஒரு யூஏல வந்து நான் நார்மல் டேட்டா வந்து பேக்எண்ட்லேருந்து நான் ரிசீவ் பண்ணி அந்த டேட்டா வந்து நான் யூஏல ஷோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெண்டிங் ஸ்டேட் வந்து கிளியராக வந்து பண்ணும்போது புரியும். அது எப்போன்னா நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் பார்ப்போம், ஃப்ரேம் ஒர்க், ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க், நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் பார்க்கும்போது அந்த பெண்டிங் ஸ்டேட் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும், எப்போ எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. சரியா. ஓகே. ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம் ரியாக்ட் ஜேஎஸ் வச்சு, ஃபுல்லாக வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு பெண்டிங் ஸ்டேட்டுன்னு ஒன்று வரும். அந்த பெண்டிங் ஸ்டேட் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுவோம். சரியா. ஓகே. ஸோ இப்போ இதிலே பார்த்திங்க அப்படின்னா தென்னு ஒரு பிளாக் இருக்குது, கேட்ச்னு ஒரு பிளாக் இருக்கா. ஸோ அடிஷ்னலாக இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலின்னு ஒரு பிளாக் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஃபைனலின்றது எதுக்கு அப்படின்னா, எதர் ரிசால்வ் ஆனாலும் சரி இல்லை ரிஜெக்ட் ஆனாலும் சரி இந்த ஃபைனலி பிளாக் வந்து கம்பல்சரி எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதுலேயும் என்ன பண்ண போகிறேன், ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். கால்பேக் ஃபங்க்ஷனில் console.logல எதர் ரிசால்வ் ஆனாலும் சரி ரிஜெக்ட் ஆனாலும் சரி என்ன பண்ணுறேன், எண்டுன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா. சரி தானே. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா ஸோ எனக்கு சக்ஸஸ் ஆனாலுமே எனக்கு என்ன இருக்குது, அந்த ஃபைனல் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அதே மாதிரி ரிஜெக்ட் நான் பண்ணுறேன், டேட்டா ரிசீவ் ஆகலை. ஸோ ரிசீவ் ஆகலை அப்படின்னா ரிஜெக்ட் இது எக்ஸிக்யூட் ஆகுமா, அப்போது கேட்ச் பிளாக்கில் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது, திரும்ப எனக்கு எண்டுன்றது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ரிசால்வ் ஸ்டேட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகேவா. ஸோ ரிசால்வ் ஸ்டேட் என்கிட்ட இல்லை. ஓகேவா. தென்னுன்ற ஒரு பிளாக்கே இல்லை. ஸோ சக்ஸஸ் இல்லாமல் ஃபெயிலியர் வந்து பண்ண முடியுமா, ஸோ எக்ஸிக்யூட் ஆகுதா பார்க்கலாமா. ஸோ இப்போ நான் பண்ண தென் பிளாக்கை தூக்கிட்டேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா ஸ்டில் எனக்கு ஃபெயிலியர். ஏன்னா நான் வந்து எரர் ஸ்டேட் ஒன்று வருது அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ ப்ராப்பராக டிஃபைன் பண்ணலை அப்படின்னா ரிசால்வ் இல்லாமல் ரிஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்கேஸ் டேட்டா ரிசீவ் ஆகலை அப்படின்னா ப்ராப்பராக வந்து கேஷ் பிளாக்கில் அந்த எரரை நான் ரிசீவ் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணுறனால தான் எனக்கு வந்து ஈவன் ரிசால்வ் ஸ்டேட் இல்லாமல் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா. இன்கேஸ் ட்ரூன்னு நான் கொடுக்குறேன், டேட்டா ரிசீவ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும், எனக்கு டேட்டா ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அந்த ரிசீவ் ஆன டேட்டாவை ரிசால்வ் ஆகுதா, சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு டேட்டா ரிசீவ் ஆகும்ல, ரிசீவ் ஆகிற டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக்கே இல்லை. ஸோ அப்போ இல்லைன்னா என்ன எக்ஸிக்யூட் ஆகும், எண் மட்டும்தான் வரும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு உங்களோட ஃப்ரெண்டோட டேட்டா வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஓகேவா. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா வருது, அது வாங்குகிற டேட்டாவை யூஏல காமிக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை இல்லையா. ஒரு டேட்டா நான் வாங்குறோன்னா ப்ராப்பராக ரிசீவ் பண்ணியிருக்கணும். கரெக்டாக ரிசால்வ்னா சக்ஸஸ் ரேட்டை வந்து கண்டிப்பாக வந்து யூஏல காமிச்சிருக்கணும். காமிக்கல அப்படின்னா ஒன்று அந்த டேட்டா வந்து என்ன பண்ணணும், ரிசால்வ் பண்ணுறதுக்காச்சும் ஒரு ஸ்டேட் இருக்கணும். ஒன்று நீங்கள் அந்த டேட்டா இருக்குது இருந்தும் நான் காமிக்கல அப்படின்னா அது யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காது இல்லையா. ஸோ அதுக்காக தான் என்னது கம்பல்சரி வந்து அந்த தென் பிளாக்ன்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். சரியா. ஏன்னா சக்ஸஸ் ரேட்டை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக. ட்ரூ கொடுத்துட்டேன். சரியா. ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரூ கொடுத்தாலுமே எனக்கு ப்ராப்பராக எனக்கு என்னது சக்ஸஸ் டேட்டா ரிசீவ்னு வருது. அதே மாதிரி ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த 3 வந்து கிளியராக புரியறதுக்கு வந்து அடுத்து வேறு ஒரு எபிசோடில் அட்வான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு ஒன்று பார்ப்போம். ஸோ அது பார்க்கும்போது இந்த தென் கேட்ச் ஃபைனலின்னு ஒன்று இருக்கும். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச்னு ஒன்று இருக்கும். சேம் இதே தான். ட்ரை கேட்சை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம அசிங்க் அவைட்டுன்னு சொல்லி பார்ப்போம். அது அப்படியே ப்ராமிஸோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். ஓகே. ஸோ ப்ராமிஸ் இன்னும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுவும் அசிங்கனஸ் ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா. ஸோ அது பார்க்குறது மூலிமாவும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்குறது மூலிமாவும் இது வந்து கிளியராக தெரியும். ஓகே. எரர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. சரியா. ஓகே. ஸோ இப்போது ப்ராமிஸ் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டேட்டா ரிசீவ் ஆச்சு அப்படின்னா ரிசால்வ் ரிஜெக்ட் ரெண்டு வந்து நான் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிட்டேன்னா இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்கறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கிளியராக புரியும். சரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ராமிஸ் அப்படின்றது அடுத்து அசிங்க் அவைட் பார்ப்போம், இந்த அசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் பார்ப்போம். இதெல்லாம் இந்த ஃப்ளோ எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து பார்ப்போம் ஃபெட்ச் ஏபின்னு ஒன்று பார்ப்போம், டேட்டா வந்து பேக் எண்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. புரியலனாலும் திரும்ப பாருங்கள். ஓகேவா.
சிம்பிள் தான் இந்த ப்ராமிஸ்ன்றது. அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்னாலே ஒன்று நம்ம ஒரு ஃப்ளோ மெயின் த்ரெட்னு ஒன்று இருக்குது சரியா. ஸோ மெயின் த்ரெட் அப்படின்னா நார்மலாக வந்து உங்களுடைய டாஸ்க் எல்லாம் நடக்கிற ஒரு இடம். ஓகேவா. மெயின் த்ரெட்னா ஸ்டாக்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக்கில் வந்து நார்மலாக உங்களோட ஃபங்க்ஷனில் எக்ஸிக்யூட் ஆகுதா, அந்த மெயின் த்ரெட்டில் வந்து ஒரு ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டு தானே. ஸோ அந்த ஆர்டரில் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து இப்போ நான் பேக்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா ஒரு டைம் எடுக்கும். கரெக்டாக. ஸோ டைம் எடுக்கும் அப்படின்னா எனக்கு கீழே இருக்க அந்த மெயின் த்ரெட்டை மற்ற டாஸ்க்கில் எனக்கு என்ன ஆகக்கூடாது, பிளாக் ஆகக்கூடாது. அந்த மெயின் த்ரெட் வந்து பிளாக் ஆகக்கூடாது. கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் இந்த அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ராமிஸ் இதெல்லாம். ஸோ அந்த மெயின் த்ரெட்டில் நான் என்ன பண்ணுவேன், அன்பிளாக்கிங் கோடு வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிப்பேன். ஓகே. ஸோ அந்த மெயின் த்ரெட்டில் இருக்க அந்த டாஸ்க் வந்து அந்த ஃப்ளோவை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுவேன், இந்த ப்ராமிஸ் அதே மாதிரி அசிங்க் அவேட் ஃபெட்ச் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுவேன், ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ ஓகேவா. ஸோ அதுக்காக தான். ஓகேவா. ஏன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஒரு அப்ளிகேஷன் போகிறேன் அப்படின்னா ஷாப்பிங்காக இருக்கட்டும் இல்லை பேங்கிங்காக இருக்கட்டும் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்ல. ஒரு டேட்டா கேட்குறீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக வந்து அந்த அப்ளிகேஷனை பிளாக் பண்ணாமல் மற்ற இருக்க டாஸ்க்கில் பிளாக் பண்ணாமல் நான் எப்போ கேட்குறேனோ அப்போ மட்டும் வரணும். வர்றது டேட்டா வந்தாலும் கரெக்டாக எனக்கு ரிசீவ் ஆகி நான் ஷோ பண்ணணும். எரர் த்ரோ பண்ணாலும் அந்த எரரையும் ப்ராப்பராக வந்து யூஐயில் வந்து ஷோ பண்ணணும். ஓகேவா. ஸோ யூசருக்கு ஒன்றும் கிளியராக நான் கொடுக்கணும். கரெக்டு தானே. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராமிஸ் இதெல்லாம் வந்து இல்லை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இதை திரும்ப பாருங்கள். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ப்ராமிஸ் இல்லையா. ஸோ இப்போது இந்த ப்ராமிஸ் பார்த்தாச்சு. இதை கொண்டு வந்ததுக்கான ரீசன் இந்த கால்பேக் ஹில் அவாய்ட் பண்ணுறதுக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும், இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால்பேக் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா. ஸோ இப்போ அப்படியே என்ன பண்ணுறேன், இந்த ப்ராமிஸ் அப்படியே நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ராமிஸை கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நார்மலாக டேட்டா ரிசீவ் ஆகிறத சக்ஸஸ்ன்ற ஒரு கால்பேக் வந்து இன்கேஸ் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ்ன்ற அந்த கால்பேக் வந்து ஒரு மெசேஜ் வந்து அலர்ட் பண்ணும், ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணும். ரிஜெக்ட் ஆச்சுன்னா ரிஜெக்ட்ன்ற அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணும். கரெக்டாக. அதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஃபங்க்ஷன் fetch profile. ஓகேவா. அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ fetch profileனு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அங்கே ப்ராமிஸில் என்ன பண்ணால் அதே தான். ஓகேவா. டேட்டா ரிசீவ்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ டேட்டா ரிசீவில் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த fetch profile பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேட் வந்து ரிசீவ் பண்ணும். கரெக்டாக தானே. எனக்கு ஒன்று சக்ஸஸ் ஆகணும், இன்னொன்று வந்து ஃபெயிலியர். அதுக்கு என்ன பண்ண ரிசால்வ் ரிஜெக்ட். கரெக்டாக. ஸோ 2 கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டரை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், சக்ஸஸ் கால்பேக் அதே மாதிரி எரர் கால்பேக். ஓகே. டேட்டா ரிசீவ் ஆச்சு அப்படின்னா இந்த சக்ஸஸ் கால்பேக் எக்ஸிக்யூட் ஆக போகுது. டேட்டா ரிசீவ் ஆகலை அப்படின்னா இந்த எரர் கால்பேக் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ அப்படியே திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ரிசீவ்டுன்னு வருதா. ஸோ டேட்டா ரிசீவ்ட் இன்கேஸ் டேட்டா ரிசீவ் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ரிசீவ் ஆகலை அப்படின்னா இந்த எரர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக. ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் தான் எனக்கு என்ன ஆகும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த fetch profile அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். fetch profile. ஸோ கால் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன கேட்குது, சக்ஸஸ் கால்பேக்கு ஒரு ஆர்குமெண்ட் கேட்குதா, அதே மாதிரி எரர் கால்பேக்கு ஒரு ஆர்குமெண்ட் கேட்குது. ஸோ இந்த இதுக்கு நான் எது ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து சக்ஸஸ் கால்பேக் இந்த பர்டிகுலர் பேராமீட்டருக்கு சக்ஸஸ் கால்பேக் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஓகே. ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆர்குமெண்ட்டாக ரிசீவ் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ அதே மாதிரி செகண்ட் எரர் கால்பேக், இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து வெளியே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ கிளியராக இருக்கணுன்றதுக்காக இது 2 இப்படி வச்சுக்கலாம். சரியா. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், 2 ஆர்குமெண்ட். சரி தானே. ஸோ இப்போது இந்த சக்ஸஸ் கால்பேக்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் மூலிமா ஒரு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், டேட்டா ரிசீவ்டு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா. அதே மாதிரி எரர் கால்பேக்கு டேட்டா நாட் ரிசீவ்டு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். டேட்டா நாட் ரிசீவ்ட். சரியா. ஸோ இப்போது இங்கே தான் நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியாச்சு. பேராமீட்டர் இங்கே ரிசீவ் பண்ணலாம். சக்ஸஸ் கால்பேக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ இதில் வந்து ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். பேராமீட்டர் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கேருந்து சென்ட் பண்ணுற ஆர்குமெண்ட் வந்து இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், மெசேஜ்னு ஒரு பேராமீட்டருக்கு ரிசீவ் பண்ணிச்சு. அதே மாதிரி எரருக்கு பார்த்திங்க அப்படின்னா எரர். ஸோ இப்போது
இது கிளியராக புரிஞ்சவங்களுக்கு அந்த ப்ராமிஸ்லையே தென் பிளாக்ல அந்த பேராமீட்டரில் அந்த ரிசால்வில் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது எதுக்கு நான் ரிசீவ் பண்ணுறேன் இப்போ கிளியராக புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மெசேஜை தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளாக்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். console.logல இந்த மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு மெசேஜ். ஸோ இந்த பேராமீட்டரை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எரருக்கு நான் என்ன பண்ணுறேன், console.logல எரரை நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது என்னோடய ஃபங்க்ஷன் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ண எனக்கு ஸோ டேட்டா ரிசீவ்டுன்னு வருதா? ஸோ அதே மாதிரி ட்ரூலேருந்து நான் ஃபால்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஃபால்ஸ் வரும்போது எனக்கு இந்த எரர் கால் பேக் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணேன் அப்படின்னா கால் பண்ணுற இடத்துல எனக்கு என்ன ஆர்குமெண்ட்டுக்கு வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் போகுமா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கேன், எரர்ன்ற பேராமீட்டர் பிரிண்ட் பண்ணியிருக்கேனா? ஸோ பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண அப்படின்னா டேட்டா நாட் ரிசீவ்டுன்னு வருது. ஸோ கால் பேக் ஹெல்ப் அது எப்படி? ஸோ அதை பற்றி பார்க்கலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்து இந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் ரிசீவ் ஆகிடுச்சா, திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் இன்னொரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்னா திரும்பவும் வந்து ஃபெச் ப்ரொஃபைல் அதே நான் கால் பண்ணுறேன். ஸோ ஃபெச் ப்ரொஃபைலை கால் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், சக்ஸஸ் கால் பேக்கு ஒரு ஃபங்க்ஷன் கேட்குது, அதே மாதிரி எரர் கால் பேக் இந்த பேராமீட்டருக்கு ஒரு வேல்யூ கேட்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து சக்ஸஸ் கால் பேக்கு ஒரு வேல்யூ, எரர் கால் பேக்கு ஒரு வேல்யூ. திரும்ப நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கால் பேக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதே மாதிரி எரர் கால் பேக் இந்த பேராமீட்டருக்கு இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த பேராமீட்டர் வந்து நெக்ஸ்ட் மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மெசேஜ் அதே மாதிரி நெக்ஸ்ட் எரர். ஓகேவா? ஸோ ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா console.logல நெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மெசேஜில் ப்ளஸ் கொடுத்துட்டு திரும்ப இந்த பேராமீட்டர் நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அப்படியே காப்பி பண்ணுறேன். நெக்ஸ்ட் எரர் நெஸ்டடில் இருக்குல்ல அதுக்குள்ளே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெசேஜுக்குள்ள நெக்ஸ்ட் எரர், இங்கே வந்து இந்த நெக்ஸ்ட் எரர் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குல்ல அதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் திரும்ப எனக்கு என்னது ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷன், திரும்ப அந்த ஃபெச் ப்ரொஃபைல் இருக்குல்ல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ண அப்படின்னா ரெண்டு பேராமீட்டர் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு பேராமீட்டருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ண அப்படின்னா இங்கே என்ன டேட்டா ரிசீவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எரர் கால் பேக் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இப்போ ரன் பண்ண அப்படின்னா ஃபால்ஸ் கொடுத்துருக்கேண்ணா. ஸோ ஃபால்ஸ் கொடுத்த அப்படின்னா என் டேட்டா நாட் ரிசீவ்ட் மட்டும்தான் வருதா? ஏன்னா ஃபால்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த சக்ஸஸ் கால் பேக்கை இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது, கால் பண்ணவே பண்ணாது. கரெக்டாக டேரெக்டாக இந்த எரரை தான் கால் பண்ணணும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் போகவே போகாது. கரெக்டாக டேரெக்டாக வந்து இந்த எரர் பிளாக் தான் போகும். இன்கேஸ் ட்ரூ கொடுத்த அப்படின்னா ஸோ இங்கே எனக்கு என்ன ஆகும், ரன் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு டேட்டா ரிசீவ்டுன்னு வருதா? ஸோ டேட்டா ரிசீவ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த டேட்டா ரிசீவ்டு இந்த ஆர்குமெண்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போகுமா? இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், மெசேஜ்ன்ற பேராமீட்டரில் இந்த ஆர்குமெண்ட் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணதை நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நெஸ்டடாக ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெஸ்டட் ஃபங்க்ஷன் திரும்ப அந்த ஃபெச் ப்ரொஃபைலை கால் பண்ணோம். ஸோ இங்கே வந்து கால் பண்ணணும் அப்படின்னா இந்த கால் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னது, இந்த டேட்டா ரிசீவ் ஆகுறது ட்ரூன்னு ரிசீவ் ஆகணும். அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், இது கால் ஆகும். கரெக்டாக? அப்போது திரும்ப எனக்கு என்ன ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து என்னது, இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் சக்ஸஸ் கால்பேக் என்ற கால்பேக் ஃபங்க்ஷன் இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் மெசேஜில் என்னது, இங்கே என்ன மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கோ அது வந்து இந்த நெக்ஸ்ட் மெசேஜ் இந்த பேராமீட்டர் ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ண உடனே அதோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெசேஜ் நெஸ்டடாக இருக்க மெசேஜ் அதுலேருந்து இந்த நெக்ஸ்ட் மெசேஜ் பேராமீட்டர் மூலிமா இங்கே என்ன ஆர்குமெண்ட் கிடைக்குதோ அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நெஸ்டடாக வந்து நிறைய கால் பேக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, கால் பேக் ஹெல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து இன்னும் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ராமிஸ். இப்போது இங்கே நெஸ்டடாக ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மலாக வந்து ஒரு நார்மல் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு டேட்டா வந்து ரிசீவ் ஆகுதில்ல, ரிசீவ் ஆனால் அதுக்கு தனியாக சக்ஸஸ்க்கு வந்து ஒரு ஸ்டேட் யூஸ் பண்ணுறேன், சக்ஸஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறேன், அதே மாதிரி எரர் ஸ்டேட் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி
நெஸ்டட் கொடுத்தாலுமே அதுக்கு தனியாக வந்து சக்ஸஸ்க்குன்னு ஒரு ஸ்டேட் இருக்க போது எரருக்குன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. கரெக்டாக தனித்தனியாக வந்து நெஸ்டடாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் 2 ஃபங்க்ஷன் கொடுக்கணும். அதுவே நீங்கள் ப்ராமிஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு முறை நெஸ்டடாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 2 ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பாஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நெஸ்டடாக வந்து இன்னொரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது நான் கொடுத்தேன் அப்படின்னா ஒரே ஒரு 2 ரிசால்வ் ஸ்டேட் இருந்தாலுமே ஒரே ஒரு எரர் ஸ்டேட் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். 2 எரர் ஸ்டேட் எனக்கு தேவைப்படாது. அது எப்படின்னு பார்த்துடலாமா? இது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். பார்க்காத திரும்ப போயிட்டு பாருங்கள். இந்த வெறும் கால்பேக் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கிளியரான ஐடியா இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ப்ராமிஸ் வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தென் பிளாக்ல வந்து எனக்கு என்னது சக்ஸஸ் மெசேஜ் ரிசீவ் ஆகிடுச்சா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு மெசேஜை நான் வந்து ரிசீவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ ரிட்டன் இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் இன்னொரு வேல்யூ ரிட்டன் பண்ணுது. கரெக்டாக? ஸோ ரிட்டன் பண்ணுற வேல்யூவை வேற ஒரு ஃபங்க்ஷன் ரிசீவ் பண்ணணும். கரெக்டு தானே? ஸோ ரிட்டனில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு மெசேஜுக்கு வேலை சக்ஸஸ்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சக்ஸஸ், அது கூட நான் என்ன பண்ணுறேன் ப்ளஸ் இந்த மெசேஜும் நான் வந்து என்ன பண்ணுறேன் வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணுது, இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் ரிசீவ் பண்ணுதா, அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இன்னொரு ஃபங்க்ஷனில் தான் அந்த வேல்யூ வந்து நான் வாங்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இங்கே ப்ராமிஸ் செயினிங்காக திரும்ப டாட் தென் வாங்கிக்கிறேன். ஸோ தென்னில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து அன்ஃபுல்ஃபில்டுன்னு வருதா. ஸோ அப்போ என்ன பண்ணுது, இந்த பர்டிகுலர் தென் பிளாக் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து இன்னொரு கால்பேக் ஃபங்க்ஷனில் அங்கே ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நான் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட்டு மெசேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு மெசேஜ் இந்த பேராமீட்டர் மூலிமா இங்கே என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த இந்த ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், console.logல அந்த நெக்ஸ்ட் மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி திரும்ப நெஸ்டடாக வந்து இப்படி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நெஸ்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு போகலாம். இந்த மாதிரி செயின் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தென் பிளாக்ல எனக்கு ஒன்று ரிசால்வ் ஆகுதா, ரிசால்வ் ஆனது மூலிமா திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது மூலிமா இன்னொரு செயின் மூலிமா நான் என்ன பண்ணலாம், அடுத்த தென் பிளாக்ல இன்னொரு ரிசால்வ் ஸ்டேட்டை நான் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே? இந்த மாதிரி செயினில் வந்து டாட் கொடுத்து ஒரு சீக்வன்ஸை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இங்கே நார்மல் கால்பேக்கில் பார்த்தீங்கன்னா நெஸ்டடாக யூஸ் பண்ணிகிட்டே போகணும், அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு தென் பிளாக்ல நான் ரிசீவ் பண்ணுறேன், அடுத்து இன்னொரு தென் பிளாக்லேயே என்ன பண்ணிட்டேன், இங்கேருந்து வர மெசேஜை இந்த தென் பிளாக்ல ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனில் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதா, வாங்குறது என்ன பண்ணுவேன், இன்னொரு தென் பிளாக்ல இன்னொரு ஃபங்க்ஷனில் அந்த வேல்யூ ரிசீவ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இப்போது ரன் பண்ணுறேன். ஸோ ப்ராமிஸ் ஸ்டேட்டில் ட்ரூன்னு இருக்கா, ரன் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட் எனக்கு என்னது சக்ஸஸ் டேட்டா ரிசீவ்டுன்னு வருதா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் டேட்டா ரிசீவ்டுன்னு வருது. 2 ஸ்டேட் ரிசால்வ் பண்ணியிருக்கேனா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எண்டு வந்திருக்கு, ஏன்னா ஃபைனலி யூஸ் பண்ணியிருக்கேன். எதர் ரிசால்வ் ஆனாலும் சரி ரிஜெக்ட் ஆனாலும் சரி இந்த ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ ஃபால்ஸ் கொடுத்து அப்படின்னா அந்த ரிசால்வ் ஸ்டேட்டுக்கே போகாது, டேரெக்டாக ரிஜெக்ட்டுக்கு போகுமா, ரிஜெக்ட் அப்படின்னா டேரெக்டாக அந்த கேஷ் பிளாக்கு போயிடும். ஸோ கேஷ் பிளாக்கில் என்ன கொடுத்துருக்கணும், அதில் இந்த எரர் இந்த பேராமீட்டர் ரிசீவ் பண்ணிவிட்டு அதோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ பிரிண்ட் பண்ண அப்படின்னா ஃபெயிலியர் டேட்டா நாட் ரிசீவ்ட் எண்ட். ஓகே தானே? ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கால்பேக் ஹெல்லுக்கு பதிலாக ப்ராமிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதை இன்னும் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து அசிங்க் அவைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் மெத்தட், ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து அதை பற்றி பார்க்கலாம்.